ஒரிஜினாவை முழுமையாக நம்புறீங்க. நான் அறநிலையத்துறை அமைச்சர் பற்றி கேட்டேன், சொல்லலையே. அறநிலையத்துறை என்பது எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, எதற்காக அது இத்தனை ஆண்டுகளாக அது அறநிலையத்துறைக்கு அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், இப்போது எதை எதிர்த்து இந்த அறநிலையத்துறை துவங்கப்பட்டதோ அதே நபர்களை அங்கு அமைச்சராக நியமிப்பது தொடர்பாக அரசின் முடிவு சரியானதா இல்லையா? காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள், கோயிலுக்குள் நுழைய முடியாத ஒரு காலம் இருந்தது. அறநிலையத்துறை ஒன்று உருவாக்கப்பட்ட பிறகுதான் அனைத்து தரப்பு மக்களும் கோயிலுக்குள் நின்று வழிபாடு நடத்துவதற்கும், புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தே அமைச்சராக வருவதற்கு, அறநிலையத்துறை அதிகாரியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதுல இதுவரைக்கும் எந்த தடையும் ஏற்படாது. இப்ப ஒருத்தர் பார்ப்பனராக இருக்கிறார் என்பதற்காகவே இல்ல, அதற்காக இல்ல, அவருடைய பதிவுகள் இது தொடர்பான அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், அந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் உள்ள அனுகூலங்கள் என்ன, அதனால் அது சரியா, மற்றபடி அறநிலையத்துறையிலிருந்து கோயில்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தை அவர் பல பதிவுகளில் போட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவர் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை நாம் குறை சொல்லவில்லை, அவருடைய கருத்தியல் சிந்தனையை விமர்சனப்படுத்தி இருக்கிறாங்களா, அதனால கேட்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இங்கே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம், அதுல கை வைக்க முடியாது. அமைச்சர் அந்த தமிழில் அர்ச்சனை செய்வதை எதிர்த்து அவர் பல பதிவுகளை இதற்கு முன்பு போட்டிருக்கிறார் என்ற விமர்சனம் தான் வைக்கப்படுகிறது. அதை விமர்சிப்பவர்களா இந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது, தெரிய வருகிறது. அதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைச்சரான பிறகு அதே நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்குமானால் அது இந்த அரசுக்கு ஒரு இடையூறாக மாறும். தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அறிந்து, சமூக நிலை அறிந்து இந்து அறநிலையத்துறை செயல்படும் என்று நம்புகிறோம். ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இப்போ நீங்க 2024, 21, 26 எல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக மாறி இருக்கிற வெற்றி பெற்றிருக்கீங்க, பல போராட்டங்கள்லையும் பங்கேற்றிருக்கீங்க. இப்போ ஆளுங்கட்சியை எதிர்த்து இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நடத்தக்கூடிய போராட்டத்தில் இனிமேல் நீங்கள் பங்கேற்க முடியுமா? இப்போ சிபிஐ சிபிஎம் அது போன்ற போராட்டங்களை நடத்தலாம், வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அவர்கள் எதுவும் நடத்தலாம். நீங்கள் ஆட்சியில் பங்கேற்று விட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி இன்னும் 5 ஆண்டுகள் விசிக எதிர்கொள்ள போகிறது? இதற்கு முந்தைய விசிகாவின் அணுகுமுறையிலும் இப்போதைய இனிமேல் அதனுடைய அணுகுமுறையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி எப்படி நீங்கள் தொண்டர்களை நியாயப்படுத்த போறீங்க என்ற கேள்வி உங்களுக்கு, நீங்கள் செய்தி தொடர்பாளர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்களுக்கு அந்த நெருடல் சிக்கல் இருக்கதை உணர்றீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்தது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். திமுகவோடு சேர்ந்து சமூக நீதிக்காக, மாநில உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த காலத்தில் போராடியது. இனிவரும் காலங்களில் அதே களத்திற்கு தாவேகாவையும் சமூக நீதிக்காக, மாநில உரிமைக்காக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவருடைய கரத்தை கைகளை பற்றி அந்த களத்திற்கு அழைத்து வருவார். திமுகவோடு பயணம் செய்தோம், கூட்டணி திமுகவோடு தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கின்றோமா, அவரோடு சேர்ந்து போராட்ட களத்திற்கு வருவோமா என்பதை எங்கள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அறிவிப்பார். நேற்றைய ஊடகவியலாளருடைய கேள்விக்கு மிக தெளிவாக பதிலளித்திருக்கின்றார். இன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெறுகிறோம். கூட்டணி தொடர்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கருத்து தெரிவிப்பார். ஆனால் சமூக நீதி கோட்பாட்டில், மாநில உரிமைக்காக, மக்களுடைய இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரும்பாடுபட்டு உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக யாராக இருந்தாலும் அவர்களை கரம் பற்றி அந்த போராட்ட களத்திற்கு அழைத்து வருவது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரின் கடமையாக கருதுகிறார். ஆகவே சந்தேகம் வேண்டாம்.